அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, சையதுனா அலி ரலியல்லாஹுடைய பேரர் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல சிறிதளவு பெருமை வந்துருச்சோ அதே அளவு அவருடைய அறிவு மங்கிரும், குறைந்து விடும் அப்படிங்கிறாங்க. அது அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது குறைவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவர் பெருமை கொள்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய அறிவு மங்கிரும், அறிவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பெருமை என்பது அது அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தமான ஒன்று. அடியார்கள் அதை தனதாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது, நினைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக சினம் கொள்றான், கடுமையாக அல்லாஹ் கோவப்படுறான், அல்லாஹ் அதை ஏத்துக்கிறது இல்லை என்பதாக எம்பெருமான் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தராங்க. அதனால பெருமக்களே, இந்த பெருமை என்பது அது அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தமானது. அதனாலதான் அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு இடத்துல பேசுவான், கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பின் முத்தகப்பீரின் ஜப்பார். யாரு பெருமை பிடித்து வாழ்வார்களோ, பெருமையோடு நடப்பார்களோ, பெருமையோடு இருப்பாங்களோ, அவனுடைய கல்புக்கு நான் முத்திரை போட்டுறேன் அப்படிங்கிறான். அதாவது கல்புக்கு உங்களுக்கு பெருமை வரக்கூடாது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கமே. அதனால பெருமக்களே, அந்த பெருமை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை அவங்கிட்டே விட்டுறணும். அதை நாம் எடுக்கிற போது அல்லாஹ் நம்முடைய அறிவை மங்க வச்சிடறான் ஒண்ணு, ரெண்டாவது கல்புக்கு அல்லாஹ் முத்திரை போட்டுறான். இது போன்ற நிலைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். குறிப்பாக இந்த பெருமை சிறிதளவு நம்முடைய உள்ளத்துல வந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி ரப்பை எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.